தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் இன்று ஒரே நாளில் 1685 பேருக்கு தொற்று பாதிப்பு. கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 34,914 அதிகரிப்பு. சென்னையில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 1243 பேருக்கு தொற்று உறுதியானது. பெருநகரில் பெருந்தொற்றால் பாதிப்பிற்கு உள்ளானோர் எண்ணிக்கை 24,545 உயர்வு. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 21 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 300-ஐ தாண்டியது. பெருந்தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்து 798 பேர் வீடு திரும்பியுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவிப்பு. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்தார் முதலமைச்சர். பதினோராம் வகுப்பிற்கான விடுபட்ட பாடங்களுக்கான தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டு அனைவரும் தேர்ச்சியானதாக அறிவிப்பு. 12ஆம் வகுப்பிற்கான மறுதேர்வு சூழ்நிலையை பொறுத்து பின்னர் அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் தகவல். பத்தாம் வகுப்பில் அனைவரும் தேர்ச்சி என்றாலும் அவர்களுக்கு வழங்கப்படும் மதிப்பெண் கணக்கீடு தொடர்பான விவரங்கள், காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் மற்றும் வருகை பதிவேட்டின் அடிப்படையில் மதிப்பெண்கள் கணக்கிடப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்திலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து. அனைத்து மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்றதாக முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு. லடாக் எல்லை விவகாரம் இன்றும் முடிவுக்கு வராத நிலையில் சீன ராணுவம் பெரிய அளவில் போர் பயிற்சி. பீரங்கி பிரிவுகள், ஏவுகணை அமைப்புகளை கொண்டு பாலைவன பகுதி ஒன்றில் தீவிர பயிற்சி என அதிர்ச்சி தகவல். இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துக் கொண்டு போர் பயிற்சியில் ஈடுபடும் சீனாவின் நடவடிக்கையால் எல்லையில் பதற்றம். சாலை பணிகள் உள்ளிட்ட பொது கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் தொடரும் என இந்திய தரப்பில் திட்டவட்டம். லடாக் எல்லையில் இருந்து சீன துருப்புகள் 2.5 கிலோமீட்டர் வரையில் பின்வாங்கிவிட்டதாக தகவல். இந்திய துருப்புகளும் ராணுவ வண்டிகளும் சற்று தொலைவில் முகாம். இந்தியாவில் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,71,000 தாண்டியது. இதுவரை சுமார் 1,30,000 பேர் பெருந்தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளதாக அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் கட்டுக்கடங்காத நிலையில் 90,000 தாண்டியுள்ள கொரோனா பாதிப்பால் மராட்டிய மக்கள் அதிர்ச்சி. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்திலும் பெருந்தொற்று பாதிப்பு 10,000 தாண்டியது. வெளிநாடுகள், வெளிமாநிலங்களிலிருந்து வந்தவர்களில் 36 பேருக்கு இன்று தொற்று உறுதியானது. டெல்லியிலிருந்து தமிழகம் திரும்பிய 17 பேருக்கும், மகாராஷ்டிராவிலிருந்து வந்த 6 பேருக்கும் பாதிப்பு. சென்னையின் அருகாமை மாவட்டமான செங்கல்பட்டில் 158 பேருக்கு இன்று கொரோனா உறுதியானது. திருவள்ளூரில் 90 பேருக்கும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 32 பேருக்கும் வைரஸ் தொற்று பாதிப்பு. கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக 11,000 களப்பணியாளர்கள் மூலம் சென்னை முழுவதும் வீடு வீடாக கணக்கெடுப்பு பணி. சட்டத்தை வைத்து மக்களை அச்சுறுத்த முடியாது என்றும், மக்களிடம் மனமாற்றம் வர வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றாவிட்டால் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை. சென்னைக்கான சிறப்பு அதிகாரி ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை. திருச்சி, செங்கல்பட்டு மற்றும் அரக்கோணம், கோயம்புத்தூர் இடையே வருகிற 12ஆம் தேதி முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு. நாளை காலை 8 மணி முதல் முன்பதிவு தொடங்குவதாக தெற்கு ரயில்வே தகவல்.
வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் 5 கிலோமீட்டர் சுற்றளவு பரப்பிற்கு குறைக்கப்படுவதாக வெளியான தகவல் தவறானது. ஏற்கனவே உள்ள வழிகாட்டுதல்படி பறவைகள் பாதுகாப்பிற்கான 3 விதமான தலைப்பில் எல்லைகள் மட்டுமே வரையறுக்கப்படுவதாக வனத்துறை விளக்க. அசாம் மாநிலத்தில் ஆயில் இண்டியா நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் கிணறு ஒன்றில் பயங்கர தீ விபத்து. கட்டுக்கடங்காது எரியும் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினரோடு தேசிய பேரிடர் மீட்புப் படை, விமானப்படை கைகோர்ப்பு. அடுத்த அறிவிப்பு வெளியிடப்படும் வரை வினாத்தாள் கட்டுக்காப்பு மையத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும். 24 மணி நேரமும் ஆயுதம் தாங்கிய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருப்பதை முதன்மை கல்வி அலுவலர்கள் உறுதி செய்ய பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. வாகன ஆவணங்களை புதுப்பிப்பதற்கான காலக்கெடு வருகிற செப்டம்பர் மாதம் வரை நீட்டிப்பு. மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. கொரோனா சிகிச்சைக்கான படுக்கை வசதிகளை ஸ்டாப் கொரோனா இணையதளத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். படுக்கை காலை விவரங்களை உடனுக்குடன் பதிவேற்ற தனியார் மருத்துவமனைகளுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கான செலவை அரசு ஏற்குமா? பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் வரவேற்பு. கொரோனா ஊரடங்கால் நடைமுறையில் உள்ள பொது தடை உத்தரவு விதிமுறைகளை மீறி 6ஆம் வகுப்பிற்கு நுழைவுத் தேர்வு நடத்திய விவகாரம். கோயம்புத்தூரில் உள்ள CSI ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மூடி சீல் வைப்பு. கேரளாவில் வழிபாட்டு தலங்கள், மால்கள் திறக்கப்பட்டன. கோவில்களில் பக்தர்கள் சமூக விலகலை கடைபிடித்து தரிசனம். உலகளவில் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 72,30,000 உயர்வு. 35,60,000 மேற்பட்டோர் பெருந்தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டனர். ரஷ்யா, பிரேசிலை தொடர்ந்து பாகிஸ்தான், வங்கதேச நாடுகளில் கொரோனா பாதிப்பு கிடுகிடு உயர்வு. அமெரிக்காவின் அண்டை நாடான மெக்சிகோவில் இன்று ஒரே நாளில் 350க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. சீனாவில் கொரோனா தொற்று நோய் பரவல் வருகிற ஆகஸ்ட் மாதம் மீண்டும் வேகமெடுக்கும். அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆய்வில் அதிர்ச்சி தகவல். அறிகுறி இல்லாத கொரோனா நோயாளிகளால் மிகவும் அரிதாகவே நோய் தொற்று பரவுகிறது. இருப்பினும் விவரங்களை தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்தி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தகவல். ஜார்ஜ் ஃபிளாய்ட் மரணத்திற்கு நீதி கோரி நியூயார்க் உள்ளிட்ட அமெரிக்க நகரங்களில் 14வது நாளாக போராட்டம். போலீஸ் அத்துமீறல்களை கண்டித்து மெக்சிகோவில் நடந்த போராட்டத்தில் வன்முறை. அமெரிக்காவில் மகாத்மா காந்தி சிலை சேதப்படுத்தப்பட்டது அவமானகரமானது. வாஷிங்டன் சம்பவம் பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடும் கண்டனம். தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனத்தால் தமிழ்நாட்டில் மிதமானது முதல் கனமழை வரையில் பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல்.
மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை. அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்பதால் இன்று முதல் 12ஆம் தேதி வரை மீனவர்களுக்கு எச்சரிக்கை. அண்மை நாட்களாக உயர்வை கண்டு வந்த இந்திய பங்குச்சந்தைகளில் இன்று சற்று சரிவு. மும்பை பங்குச்சந்தையில் 414 புள்ளிகளும், தேசிய பங்குச்சந்தையில் 121 புள்ளிகளும் சரிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 256 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் 35,832 ரூபாய்க்கு விற்பனையானது.